வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவத்தை பெறுவது முதல் பூர்த்தி செய்து திரும்ப அளிப்பது வரையிலான நடைமுறையில் ஏராளமான சிக்கல்களை எதிர்கொள்வதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் நிலவி வரும் குளறுபடிகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் வசித்து வரும் உருது பேசும் இஸ்லாமியர்கள் தமிழ் மொழியில் மட்டுமே வழங்கப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவத்தை பூர்த்தி செய்வதில் மொழி ரீதியிலான சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளனர். இதனால் தமிழ் மற்றும் உருது என இருமொழிகளையும் தெரிந்தவர்கள் உதவியை நாடிச் செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. அதேபோல் கடந்த தேர்தலில் வாக்களித்திருந்தாலும் 2005ஆம் ஆண்டு எங்கு வாக்களித்தார் என்ற விவரம் தேவைப்படுவதால் பொதுமக்கள் அந்த தகவலை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தமிழ் தெரியாது, நிறைய பேருக்கு தமிழ் தெரியாது சார். உருதுல சொன்னா புரியுது, கொஞ்சம் கொஞ்சம் புரியும், வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். டிரான்ஸ்லேட் இங்கிலீஷில் போட்டுருந்தானா ஈஸியாக இருக்கும். திரும்ப இப்போ பாருங்க, இப்போ தமிழ் இது இல்லை, கீழே இங்கிலீஷ் டேட் ஆஃப் பர்த் இது பேர், அது இங்கிலீஷில் கூட போட்டுருந்தா டபுள் இதாகிடும். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவத்தை வழங்க வரும் அலுவலர்கள் எப்போது வருவார்கள் என்பது தெரியாமல் பணிகளுக்கு செல்வோர் படிவத்தை வாங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. வெளியே வேலைக்கு போயிடுவோம், வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்கிறாங்க, வந்து ஃபார்ம் கொடுக்குற நேரமும் தெரிய மாட்டேங்குது. அதனால இது மட்டும் எங்களுக்கு எப்பவும் போல இருக்கிற ஆதார் அட்டையை ஓட்ட ஐடியா போதுங்க. முதியவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள் படிவத்தை பூர்த்தி செய்ய மற்றொருவரை நாடும் நிலை ஏற்பட்டுள்ளது. சிலர் படிவத்தின் முக்கியத்துவம் தெரியாமல் அதனை பூர்த்தி செய்யாமல் அலட்சியமாக விடுவதையும் பார்க்க முடிகிறது. இதனால் பலரது வாக்குரிமை கேள்விக்குள்ளாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனக்கு அந்த அளவுக்கு ஃபுல்லாக பண்ண தெரியல. நீ யார்ட்டாச்சும் கொடுத்துட்டேன் ஃபுல்லாக பண்ணணும். நீ அது எப்படி என்னங்கிறது எனக்கு இந்த சட்டமன்ற தொகுதி என்னென்றெல்லாம் கேட்குறாங்க. நமக்கு அது அவங்க சொல்லி கொடுத்துருந்தாங்கடா நம்ம அதை செஞ்சுருக்கலாம். படிக்காத ஒரு பாமர மக்களுக்கு வெறும் ஃபார்மை கொடுத்துட்டு போய் 2 நாள் கரமிச்சு எழுதிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஏதோ ஒன்று எழுதாமல் ஃபார்மை தொலைச்சி திரும்பவும் அந்த ஃபார்மை கொடுக்க மாட்டாங்களாம்ல. இதனால் வாக்குகள் நிறையா தமிழகத்தில் குறைக்கிறதுக்காக இதை ஏற்பாடு பண்ணுற மாதிரி எங்களுக்கு தெரியுது. எஸ்ஐஆர் பணிகளால் வாடகை வீடுகளில் வசிப்பவர்கள் பெரும் குழப்பத்திற்கு ஆளாகி உள்ளனர். குறிப்பாக வாக்காளர் அடையாள அட்டையில் இருக்கும் வீட்டின் முகவரியும் அலுவலர்கள் வழங்கும் படிவத்தில் இடம்பெற்றுள்ள முகவரியும் வெவ்வேறாக இருப்பதால் செய்வது அறியாமல் மக்கள் தவிப்பிற்குள்ளாகியுள்ளனர். எங்கள் பொசிஷனில் நாங்கள் ஒரு இடத்துல இருக்கிறோம். சப்போஸ் வாடகை போயிடும், வாடகை அங்கே தான் நீங்கள் ஓட்டு ஸ்லிப் எழுதுக்கணும், நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் எங்கே தூங்கி எழுதுக்கிறதோ அந்த இடத்துல நாங்கள் ஓட்டு போட்டோம்னு எங்களுக்கு சொல்கிறாங்க. அது சாத்தியமா சொல்லுங்கள்? எங்களுக்கு சொந்த வீடு ஒன்று இருக்குது, நாங்கள் எங்களுக்கு இடம் பத்தல, எங்கள் வசதி பற்றி நாங்கள் ஒரு இடத்துல வாடகை இருக்கிறோம். அங்கே அந்த அட்ரஸை நீங்கள் போட்டு எழுதுன்னு சொன்னால் நாங்கள் எப்படி எழுத முடியும்? ஓட்டர் ஐடியில் ஒரு அட்ரஸ் இருக்குது, அவங்க கொடுத்ததில் ஒரு அட்ரஸ் இருக்குது. அந்த அட்ரஸ் பழைய அட்ரஸில் வரும்னு சொல்கிறாங்க. அந்த அட்ரஸை மாற்றணும்னு நம்ம போனாக்கா, அட்ரஸ் இப்போ போய் மாற்ற போனாக்கா ஓட்டர் ஐடி பேர் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வெளியூரில் இருக்கிறவங்களாம் எப்படி அடுத்து ஓட்டு போட விடுவாங்க? பேர் எடுத்துட்டாங்கன்னு பயப்படுவாங்க. பயந்து நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளால் வாக்காளர்கள் மட்டுமல்லாமல் அலுவலர்களும் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். படிவங்களை வழங்க சம்பந்தப்பட்ட வாக்காளர்களை தேடி அலையும் அலுவலர்கள் ஒரு கட்டத்தில் பொது இடத்தில் முகாம் போல் அமைத்து படிவங்களை வழங்கிச் செல்வதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். அவங்க என்ன மேலதிகாரிகிட்ட கேட்டு அவங்க இது பண்ணுறாங்க. இன்னொன்று என்னன்னாக்கா அவங்கள சரியான முகவரியும் தெரிய மாட்டேங்குது. ஒரு வீடாக ஏறி இறங்குறாங்க, இல்லைனா ஒரு இடத்துல கேம்ப் மாதிரி வச்சு கொடுத்துட்ருக்காங்க. அது வாக்காளர் தான் வாங்குறாங்களா இல்லையாங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதேபோல் கடந்த தேர்தலில் வாக்களித்திருந்தாலும் 2005ஆம் ஆண்டு வாக்களித்த விவரங்கள் கோரப்பட்டுள்ளதால் அந்த தகவலை பெறுவதில் சிரமம் ஏற்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இதில் 2005 பதிவு பெற்றவங்கள கீழே போடணும்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஆனால் 2005 யார் பேரில் எந்த பகுதி எண் உள்பட கேட்குறாங்க. அந்த பகுதி எண்ணெலாம் அவங்களே கொடுக்கணும். ஆனால் அதெல்லாம் எதுவுமே கொடுக்கறதில்ல. நீங்களா போடுங்கன்னு சொல்கிறாங்க. தேர்தல் நாளில் வாக்குச்சீட்டை பெற்றுக்கொண்டு எளிதாக வாக்களித்து வந்த தங்களுக்கு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் தேவையே இல்லை என்பதே மக்களின் கருத்தாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.